ஹாய் மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மினி விலாக். போ அப்பா கிட்ட போ. உனக்கு என்ன வேணும் இது? சச்சின் டெண்டுல்கர். சின்ன சச்சின் டெண்டுல்கர். யார் இந்த இவ்வளோ கழகம்? சரிப்பா. என்னது? அண்ணா எங்க? கிளாஸ் நல்லா மூஞ்சி தம்பி மூஞ்சி தெரியுற மாதிரி திருப்பு. கிளாஸில் அண்ணா எங்க மயில? இந்த சச்சின் டெண்டுல்கர் உலக அழகனா? யாருக்கு போட்ட? அண்ணா சங்கரா 1 கிலோ போடுங்க. சங்கரா 1 கிலோ. அதான் நம்ம தனித்தனியாக வெட்டிருக்கா 1 கிலோ. நீனா போகலாம். பேட் ஆடுறான். நம்ம பால் எப்படி போட்டோம் பெரிய பசங்க போடுறாங்களா, ஆடுறா எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்க. ஓடி அடிக்கிறாங்க. எங்கே? அங்கேயா? உண்மையாவே வா. என்ன விளையாடுறாங்க எங்கடா அந்த பேட் எடுத்து பேட் பெரிய பசங்க விளையாடுறாங்க. அவங்க பால் போடுறாங்க, சுற்றுறாங்களா. சச்சு ஹாய் சொல்லுங்க. ஹாய் மக்களே. அப்பா லைட்டை பார்த்து பார்த்துக்கலாம். அதே தான் இன்னைக்கு தான் வரப்போகிற வீடியோவில் போடுவோம் எங்கள் அப்பா கடைன்னு. டேய் ஒரு ஹாயை போடுறான். டேய் 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 ஒரு ஹாய் சொல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. காலையில் என்ன சாப்பாடுன்னு பாருங்கள். இட்லி, கறி குழம்பு.
எங்கள் மாமனார் மருமகளுக்காக செஞ்சது. உங்கள் வீட்லேயும் இப்படி ஒரு மாமனார் இருந்தாருன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலையில் பார்த்துருப்பீங்க இட்லி மீன் குழம்பு மாமனார் வச்சு கொடுத்து சாப்பிட்டாச்சு. இப்போ நான் அவருக்கு சமைச்சு கொடுக்கணும்ல, அதனால் பாருங்கள் மீன் எடுத்திருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இது வறுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். குழம்பு மீன் இதில் இருக்குது. சங்கரா மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருந்தேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், குழம்புக்கு சட்டி சுட்டுருச்சு. மண் சட்டி தான் வச்சுருக்கேன். மண் சட்டியில் சமைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் மண் சட்டி தான் வச்சுருக்கேன். இங்கே ஒலை கொதிச்சிருச்சு. ஒலையில் அரிசியை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒலையில் அரிசி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒலை நல்லா காஞ்சிருச்சு. அரிசி போட்டு உப்பு போட்டாச்சு. இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, தெரியுதா உங்களுக்கு? புகை வருது. இப்போ லைட்டாக கொஞ்சமாக கடுகும் வெந்தயமும் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக அது வரைக்கும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிருக்கேன். நான் எப்போவுமே மீன் குழம்பு நல்லெண்ணெயில் தான் செய்வேன். இந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் மீன் பொரிக்கிறதுக்காக கடாய் வச்சிட்டேன். கடாய் சூடானோன்னே மீன் பொரிச்சிடலாம். எங்கள் வீட்டில் எல்லாருமே குழம்பு மீன் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. பசங்க நான் மட்டும் தான் வறுத்த மீன் சாப்பிடுவோம். ராம்நாட் சைடு இதை பொரிச்ச மீன் சொல்லுவோம். பொரிச்சிட்டு காட்டுறேன். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் பார்த்தாலே தெரியும், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ தக்காளியும் முருங்காய் சேர்த்துக்கலாம். எங்கள் ஊர் சைடு முருங்காய் போட்டு தான் மீன் குழம்பு வைப்போம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சைடு கடாய் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக மூடி வச்சு காஞ்சிடுச்சு. மீன் போட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மீன். அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் இறங்கினா அப்படியே போட்டு வறுத்தரலாம். சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு? மீன் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டேன் பாருங்கள். சூப்பராக வெந்திருக்கு மீன். இது பாருங்கள், தக்காளி முருங்கைக்காய் கூட நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், புளி கரைச்சாச்சு, மசாலா அரைச்சி வச்சிட்டேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சாப்பாடு வெந்துருச்சு, வடிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மீன் நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். குழம்பு ஃபுல்லாக கூட்டி வச்சிட்டேன். மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் அது கொதிக்கும் போது அதோட எசன்ஸ் இறக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடும் வடிச்சிட்டேன். குழம்பு நல்லா வத்திடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தாலே தெரியும் மீனெல்லாம் உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ என் ஹஸ்பண்டுக்கு தட்டில் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ மீன் போட்டுடலாம். ஒரே இடத்துல போட வேண்டாம், தள்ளி தள்ளி போட்டுக்கலாம். புளி கொஞ்சம் இன்றைக்கி கருப்பு புளி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் குழம்பு கொஞ்சம் கலர் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த புளி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டாச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம்.
இல்லைன்னா மீன் கரைஞ்சிரும். குழம்பு நல்லா கொதிக்குது, நல்லா வத்தட்டும். சாப்பாடு வடித்து நீர் சம்பு வச்சிட்டேன் பாருங்கள். சாப்பாடு வச்சு மீன் குழம்பு ஊற்றி ஃபிஷ் வச்சாச்சு. சந்தோஷ்க்கு கொடுத்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.